வணக்கம். மாற்றப்படும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் புதிய ஆளுநர் யார் தெரியுமா? மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து மத்திய பாஜக அரசை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்து வந்தார். இதன் காரணமாக தமிழக ஆளுநர் அதிரடியாக மாற்றப்பட்டு தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்களை நியமித்து மத்திய பாஜக அரசு உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர்.என். ரவி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தரப்பிற்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வெளியானது. இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியது. ஏனெனில் அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக அமைந்துள்ளது. இதற்கிடையே தமிழக அரசுக்கு எதிராக காய் நகர்த்தி வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நிச்சயமாக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மாற்றம் செய்யப்பட இருக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஏற்கனவே தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களது பதவிக்காலம் நிறைவடைந்து விட்டது. இருப்பினும் 2026 சட்டமன்ற தேர்தல் வரை ஆர்.என். ரவி அவர்களே தமிழக ஆளுநராக தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை மாற்ற மத்திய பாஜக அரசு முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக வி.கே. சிங் அவர்களை நியமிக்க மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த ஆண்டும் இதே போன்ற சலசலப்பு ஏற்பட்ட போது தமிழக ஆளுநர் பதவிக்கு அடிப்பட்ட பெயர் வி.கே. சிங். அந்த வகையில் தற்போதும் இவர் பெயர்தான் ஹைலைட்டாக மாறியிருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டே இருக்கும் நிலையில் பாஜக தனது வெற்றிக்காக எல்லா வகையிலும் வியூகம் வகுத்து வருகிறது. எனவே தமிழக மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து பின்னடைவை சந்திக்க விரும்பாது பாஜக. அப்படி பார்த்தால் ஆர்.என். ரவி போல சர்ச்சைக்குரிய நபரை மீண்டும் நியமிக்க வாய்ப்பு இல்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். மேலும் தேர்தலை கருத்தில் கொண்டு கொஞ்சம் சைலண்ட் மோடியில் இருக்கும் நபரை தேர்வு செய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது. எனவே பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் இடம் பிடித்து வரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான வி.கே. சிங் அவர்கள் சரியாக இருப்பார் என்று டெல்லி வட்டாரங்கள் ஆலோசித்து வருவதாக கூறுகின்றன. அதாவது பிரதமர் மோடி அவர்களது அமைச்சரவையில் இணையமைச்சராக பல்வேறு துறைகளை நிர்வகித்து வந்தவர்தான் வி.கே. சிங் அவர்கள். 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக மேலிட இணை பொறுப்பாளராக இருந்தார். 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் வேலூர், சிவகங்கை, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 4 மக்களவைத் தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதன்படி வி.கே. சிங் அவர்கள் தமிழக அரசியல் தலைவர்களுடன் தொடர்பில் இருப்பவர். இங்குள்ள கள நிலவரம் நன்கு தெரிந்தவர். ஆனால் ஆர்.என். ரவி அவர்கள் போல திமுகவிற்கு குடைச்சல் கொடுப்பாரா இல்லை சைலண்ட் தலைவரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தொடர்ந்து திமுக அரசிற்கு பல்வேறு தலைவலிகளை கொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் அதற்குரிய பதிலடி கொடுத்ததோடு மட்டுமல்லாது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக பல்வேறு காய்கள் நகர்த்தி அதில் வெற்றியும் கண்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக தற்போது தமிழகத்தின் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மாற்றப்படும் சூழ்நிலையே ஏற்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களையும் தற்போது திரும்பி பார்க்க வைத்துள்ளது. விரைவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மாற்றப்பட இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக வி.கே. சிங் அவர்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.